லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். இந்த வார்த்தை ஆவிக்குரிய உலகத்தில் ஒரு பெரிய தைரியத்தையும் ஒரு பெரிய ஜெய கம்பீரத்தையும் ஏற்படுத்துகிற ஒரு வார்த்தை. அவர் இங்கே இல்லை. அவரை எங்கே தேடி வந்திருக்கிறீர்கள்? இயேசு இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். இதோ அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று சொல்லுகிற ஒரு மகிமையான சாட்சியை இப்போ நாம் வாசித்தோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு இந்த பூமியிலே வர வேண்டும் என்று ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலேயே தீர்க்க தரிசனமாய் முன்னுரைக்கப்பட்டது. பிறகு பல தீர்க்கதரிசிகளால் முன்னுரைக்கப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டு இயேசு இந்த பூமியில 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வந்தார். 2026 ஆண்டுகளுக்கு முன்பு வந்தார். அவர் ஒரு அவதாரமாய் வரவில்லை. அவர் ஒரு அவதாரம்னா நிறைய அவதாரங்கள், நிறைய மதங்கள் இருக்கிறது. அப்படியே பரலோகத்தில் இருக்கிற தெய்வம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. டக்குன்னு பூமிக்கு வந்து ஒரு பன்றியாக மாறி ஒரு அரக்கனாக மாறி அப்படியெல்லாம் கிடையாது. இயேசு வந்தது அதெல்லாம் கற்பனை காவியங்கள், இதுவோ சத்திய சரித்திரம். அதனால ஆண்டவர் நம்மை போல் ஒரு மனுஷனாக அவர் ஒரு தாயின் கருவிலே உருவாக்கப்பட்டு தாயின் கற்பத்திலே உருத்தரிக்கப்பட்டு, அதுவும் கருத்தரித்த விதமே ஆச்சரியம். இயேசு எல்லாரும் கருத்தரிக்கப்படுவது போல கருத்தரிக்கல. ஒரு மனுஷனுக்கு மொத்தம் 46 குரோமோசோம் உண்டு. அந்த 23 குரோமோசோம் ஆணுடைய குரோமோசோம், 23 குரோமோசோம் ஒரு பெண்ணுடைய குரோமோசோம். அதனால ரெண்டும் கலந்து 46 குரோமோசோம் உண்டு. ஆனால் கால்வரியிலே, கல்வாரி கொல்கதா மலையிலே ஒரு சரித்திர ஆராய்ச்சியாளர் ஆராய்ச்சி பண்ணும்போது அவர் ஒரு வித்தியாசமான இரத்தத்தை கண்டுபிடித்தார். அந்த இரத்தம் 23 குரோமோசோம் அடங்கியது. வெறும் 23 குரோமோசோமோடு இந்த பூமியில எந்த விலங்கினுடைய இரத்தம் என்று பரிசோதிக்க ஆரம்பித்தார். அவர் கண்டுபிடிக்க முடியவில்லை. இது ஒரு மிருக ரத்தம் அல்ல, இது ஒரு மனித ரத்தம் என்று கண்டுபிடித்தார். அப்படியானால் 23 குரோமோசோம் அடங்கிய திருநங்கைகள், திருநம்பிகள், அவங்க ரத்தம் கூட 46 குரோமோசோம் தான். டிரான்ஸ்ஜெண்டர்ஸ். அப்போ இது என்ன வித்தியாசமான வினோதமான ஒரு பிறவியா இருக்கிறது என்று சரித்திரத்தை தேடும் போது ஒரு ஆணுடைய துணை இல்லாமல் கன்னி மரியாளுடைய வயிற்றில் பரிசுத்த ஆவியானவரால் கர்ப்பவதியாக்கப்பட்ட, கர்ப்பம் தரிக்கப்பட்ட இயேசுதான் ஸ்திரீயின் வித்தா இந்த பூமிக்கு வந்தவர். 23 குரோமோசோம்களோடு அவர்தான் சிலுவையில் நமக்காய் தொங்கி மரித்தார். ஹல்லேலூயா. மரித்தவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் ஜெயமா எழும்பினார். ஆண்டவர் ஜெயித்த, ஆண்டவர் உயிர்த்தெழுந்த போது ஆண்டவருடைய மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட்ட ஒரு 4 ஆசீர்வாதமான காரியங்களை நான் உங்களோடு சொல்ல போகிறேன். முதலாவது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வசனங்களை வாசிக்க கேட்கும் போது, வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 15. மரித்தோர் உயிர்த்தெழுதல் விட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுவோம். 15, 13 வாசிக்கலாம் சிஸ்டர். மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. அப்போ இந்த வசனத்தை நீங்க இப்படி புரிந்து கொள்ளணும். கிறிஸ்து எழுந்ததினாலே மரித்தோரின் உயிர்த்தெழுதல் உண்டு. அல்லேலூயா. சபையார் சொல்லுங்க அல்லேலூயா. கிறிஸ்து எழுந்ததுதான் நாம உயிரோடு எழும்புவோங்கிறதுக்கு ஒரு அடையாளம். அது மாத்திரமல்ல, வாசிப்ப தொடர்ந்து. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. கவனிங்க, இயேசு எழும்பலன்னா நாங்க இப்படி நின்று கத்தி பிரசங்கம் பண்றோமே அது சும்மா. நீங்க நம்பி கர்த்தருக்காக வர்றீங்களே அதுவும் சும்மா. அப்போ உங்க விசுவாசமும் எங்க பிரசங்கமும் உறுதிப்படுத்தப்படுவது எதனாலன்னா இயேசு எழுந்ததினாலே. ஒரு ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. இப்ப இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் நமக்குள்ள எவ்வளவு பெரிய நன்மையை செய்திருக்கிறது பாருங்கள்.
தொடர்ந்து வாசிப்போம். மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுவோமே. நாங்க அப்படி சொல்லலையே, நாங்க உண்மையை சொல்லுகிறோம், உரக்க சொல்லுகிறோம். அல்லேலூயா. இயேசு உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. ஆமென். அழகான ஒரு பாடல் உண்டு. என்ன, நமக்கு கொஞ்ச நேரம் இருக்கா, 2-3 பாட்டுக்கு மேல பாட முடியல. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். நல்ல சத்தமா பாடுவோமா? கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி இயேசுராஜன் உயிர்த்த ஒரு மாதிரி ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போ. மரித்தோரின் உயிர்த்தெழுதலை உறுதிப்படுத்தினது மாத்திரமல்ல, அந்த மரித்தோரின் உயிர்த்தெழுதல் மூலமாக மரணம் என்கிறதை ஜெயமாய் விழுங்கிற்று. ஒரு ஆமென் சொல்லுவோம். ஆமென். இயேசுவின் உயிர்த்தெழுதல் கிறிஸ்தவர்களுக்கு மரணத்தை ஜெயமாய் விழுங்க காரணமாயிற்று. இயேசு எழும்பினார், அதனால மரணத்தை பற்றி பயம் இல்லை. எங்க அப்பா எழும்பினார், நானும் எழும்புறேன். அல்லேலூயா. ஆமென். மரித்தாலும் எழும்புவேன், மரியாமலும் மர்வமாக்கப்படுவேன். இந்த நம்பிக்கை உங்களுக்கு எப்படி பிரதர்? இந்த நம்பிக்கை உங்களுக்கு எப்படி சிஸ்டர்? எனது ஆண்டவர் இயேசு மரணத்தை ஜெயமாய் விழுங்கினார். நான் இதை தியானித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் என்னோட பேசினார். எப்பா, சபையில மரணத்தை ஜெயமா விழுங்குகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்றைக்கு பிசாசு அநேகருக்குள்ளே மரண பயத்தை போட்டிருக்கிறான். அந்த மரண பயத்தையும் தெய்வம் ஜெயிக்கிறார். இயேசு மரணத்தை மாத்திரம் ஜெயமா விழுங்கல, சரீர வியாதிகள் நிமித்தம் பிசாசு உங்களுக்குள்ளே சில மரண பயங்களை போட்டிருக்கிறான். இயேசுவின் நாமத்தில் நான் பிரசங்கிக்கிற இந்த நேரத்தில் அந்த மரண பயம் உங்களை விட்டு அகன்று போகிறது. என்னனே தெரியாத, என்னனே தெரியாத, என்னனே யோசிக்க முடியாத, எப்படி என்ன நடக்கிறது என்று புரிந்து கொள்ள முடியாத சில மரண பயங்கள், ஆவியில நின்று கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிறேன். சில மரண பயங்கள் உங்களை போட்டு புரட்டி எடுக்கிறது. இரவு தூங்குனா காலையில எழும்புவனான்னு தெரியல, ஆனா தேவ ஆவியானவர் இந்த நாள் சொல்லுகிறார், அவர் மரணத்தை ஜெயித்தவர் மாத்திரமல்ல, உனக்குள்ளே காணப்படுகிற சகல மரண பயங்களையும் இன்றைக்கு தொலைத்து போடுகிறார். அந்த மரண பயங்கள் உன்னை விட்டு விலகி போகிறது. இந்த ஆராதனை
இயேசு மரணத்தை ஜெயித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு சடலம் நமக்கு முன்பாக இருக்கிறது. அந்த சடலத்தை, பூத உடலை நாம புதைக்கிறோம் அல்லது விதைக்கிறோம் அல்லது அடக்கம் பண்ணுகிறோம். ஏதோ ஒரு வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம். அது அடக்கம் பண்ணின பிறகு இந்த அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும், சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள ஒரு நாள் எழும்பும். அப்பந்தான் மரணத்துக்கு தெரியும். அது வரைக்கும் மரணம் நினைக்கும், நான் உன்னை ஜெயிச்சிட்டனே, நான் உன்னை ஜெயிச்சிட்டனே, நீ எனக்கு அடிமையாயிட்டியே, நான் உன் மேல் அதிகாரம் பண்ணிட்டனே, இப்போ நீ மரணத்துக்கு கீழ்பட்டிருக்கிறியே நினைக்கும். ஆனா அந்த மரணம் என்கிற அந்த ஜெயம், அது ஜெயமாக விழுங்கப்பட்டு அது தோற்று நாம ஜெயிக்கிற அந்த நாள் எந்த நாள் தெரியுமா? இயேசு மத்தியாகத்தில் வரப்போகிற நாள் இந்த மரணம் ஜெயமாக விழுங்கப்படும். மரணத்துக்கே தெரியாது, மரணமே மரணமே, நீ இஸ்லாமியரை ஜெயிச்சிடலாம், நீ வேற மதத்தினரை ஜெயிச்சிடலாம், நீ புத்த மதத்தினரை ஜெயிச்சிடலாம், ஜைனர்களை ஜெயிச்சிடலாம், நீ யார வேணா ஜெயிச்சிடலாம். ஆனா மரணமே, உனக்கு அறைகூவி சொல்லுகிறேன், நீ ஒரு உண்மை கிறிஸ்தவனை ஒரு நாளும் ஜெயிக்க முடியாது. காரணம், உன்னை ஏற்கனவே அவன் தகப்பனாகிய இயேசு ஜெயித்து விட்டார். மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட்டது. ஹல்லேலூயா. அப்ப இயேசுவின் உயிர்த்தெழுதல், மரண பயம் இனி வரவே கூடாது. மரணம் வரும், என்னைக்கு வேணா வரும். ஆமென், என்னைக்கு வேணா வரும். இயேசுவின் மரணம் எல்லாருடைய மரணத்தையும் ஜெயமாய் விழுங்கினது. முழு மனுக்குலத்தின் யாரெல்லாம் அவர் பேர்ல விசுவாசம் வைக்கிறாங்களோ அத்தனை பேருடைய மரணத்தையும் ஜெயமாய் விழுங்கின ஒரு மரணம், ஒரு உயிர்த்தெழுதல், இயேசுவின் உயிர்த்தெழுதல். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவரை நம்புறீங்களா பிரதர்? உங்க மரணமும் ஜெயமா விழுங்கப்படும். ஆமென். சிலலாம் மரணத்தை பத்தி பேசினாலே மரண பீதி அடைஞ்சிடுறாங்க. கிறிஸ்தவனுக்கு அது பயமே இல்லை. கிறிஸ்து என் ஜீவன், சாவு ஆதாயம். ஆமென். சிலர்லாம் கவலை இல்லாம ஜீவிப்பான், அது இல்லை. சிலர் பார்த்திருக்கீங்களா, செத்தா செத்துட்டு போறேன், அது கவலையற்ற ஜென்மம். ஆனா உண்மை கிறிஸ்தவன் நம்பிக்கையோடு கூடிய ஜெயமாய் வாழுவான். இரண்டாவது, எதன் மேலையும் பற்று வச்சிருக்க மாட்டான். எல்லாம் இருக்கும், ஆனா எதன் மேலையும் பற்று இருக்காது. வீடு இருக்குமா? இருக்கும். கார் இருக்குமா? இருக்கும். கவர்மெண்ட் வேலை இருக்குமா? இருக்கும். எல்லாம் இருக்கும். ஆனா அவனுக்கு ஒன்றின் மேலையும் பற்று கிடையாது. ஏன் தெரியுமா? அவன் உலகத்தான் அல்ல. பிரதர் ஜோஸ் பிரதர் பரதேசி பற்றி பேசும்போது பரதேசி பரதேசினார். நான் யோசித்தேன், பிறகு அவரோட பேசணும்னு யோசித்தேன். பிரதர் பரதேசி அல்ல, பரதீசு அப்படின்னு. ஆனா இன்னொரு விதத்துல கரெக்ட் தான். நாம எல்லாம் பரதீசுக்கு போகிற பரதேசிகள். அல்லேலூயா. யாரெல்லாம் பரதேசி? திட்டும் போது சொல்ல பரதேசி பண்டாரங்கிறாங்க. நான் தான் பரதேசி. ஆமென். அகஸ்டாரனே ஒரு முறை சுகஜீவ தேவ ஊழியங்கள் இவர் இருக்காருல்ல, அவர் பேர் விஜி செல்வராஜ் ஐயா, அவங்க டீமோட சொல்லி பீகாருக்கு ஊழியத்துக்கு போயிருந்தாங்க. ஊழியத்துக்கு போகும்போது அவங்க அகஸ்தியமுகாரனுடைய பையன் கூட போறார். போன உடனே அகஸ்தியமுகாரனுடைய ஊழிய ஆண்டவர் கிருபையினால பீகாரில் ஆசீர்வதிக்கப்பட்டு அவங்க பிள்ளைகள் கல்யாணத்தை பற்றி சொல்லியிருக்கிறவங்களுக்கு, அவங்க பிள்ளைகள் கல்யாணத்துக்கு யாரையும் கூப்பிடலை. ஏன்னா கூப்பிட முடியாது. அவங்களுடைய ஸ்டாஃப் மட்டுமே 3000 பேர். அவங்கள்ட்ட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் மட்டும் எவ்வளவு? 3000. எங்கே போய் யாரை கூப்பிட? பொதுமக்களை கூப்பிட முடியுமா? ஆனாலும் கேள்விப்பட்டு பெருந்திரள் பட கூடிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு 1200 சபைகள், 1200 ப்ளஸ், அதுக்கு மேலே. நான் கேள்விப்பட்டது 7-8 வருஷத்துக்கு முன்னாடி 1200. 1200க்கு மேலே சபைகள், 120க்கு மேலே பள்ளிக்கூடங்கள், நிறையா பாலிடெக்னிக்ஸ். அதில் ஏசியாவிலேயே அவர் சொன்னார், இப்போ வேற பில்டிங் வந்து சேர்ந்தாரு, ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஆடிட்டோரியம் என்னுடைய ஆடிட்டோரியம் தான். பீகார் ஒண்ணுமில்லாத இடம் தானே. பீகாருக்கு இன்னொரு அடைமொழி பெயர் மிஷினரிகளுடைய கல்லறை தோட்டம். அந்த ஊர்ல போய் ஒரு தூத்துக்குடியை சார்ந்த மனுஷன் நின்று வார்த்தையை கொடுத்து ஆண்டவர் அவரை கனம் பண்ணி இவ்வளவு பெரிய ஊழியம், 1000 கோடிகளுக்கு. அவங்க அப்பா அகஸ்தியமுகாரனே ஒரு சின்ன பிரச்சனை ஆகும்போது எதிர்கட்சி தலைவர் வந்து பார்ப்பார், ஆளுங்கட்சி முதலமைச்சர் வந்து பார்ப்பார். ஏன்னா அவர் அவ்வளவு முக்கியமான ஒரு நபர்.
மலையில கார் போகாது, ஆனா ஸ்பீக்கர் தூக்கிட்டு போனோம். அப்போ ஒரு தம்பி 2 தோள்லையும் ஸ்பீக்கர் வச்சுட்டு டக்கு டக்கு நடந்தாராம். நடந்த உடனே அந்த ஊழியத்தில் உள்ள வீதி செல்வராஜையா பார்த்து, எப்பா எப்பா நீ நீ யாரு அப்படின்னு கேட்டாராம். ஒன்னு, நீ அகஸ்டின் உட்கார்ன பையன் தானே? ஆமா. அப்ப அவனை பார்த்து, டேய் நீங்க பெரிய ஊழியம் செய்யறவங்க, நீ போய் ஸ்பீக்கரை தோல்ல வச்சுட்டு ஏன் சுமந்து போறன்னு கேட்ட உடனே அவர் சொன்னாராம், உங்க அப்பா பெரிய ஆள் இல்லைன்னு. அவர் சொன்னாராம், எங்க அப்பா பரதேசி, நான் பரதேசிக்க மகன் பெரிய பரதேசினாராம். அல்லேலூயா. எங்க அப்பா யாரு? பரதேசி. ஆமென். ஆண்டவர் கிருபையினால ஒரு நல்ல சாட்சி உள்ள தேவ மனிதனை கர்த்தர் பூமியில வச்சிருக்கிறார். அவங்க வீட்டில் உள்ள அவர் உருவாக்கின ஸ்தாபனம் தான் ஜெம்ஸ். அவர் உருவாக்கின ஸ்தாபனம். ஆனா அவர் வீட்டில் உள்ள சேருக்கும் பெஞ்சுக்கும் நம்பர் போட்டிருக்கோம். ஏன்னா அது அவருடையது அல்ல. நான் செத்த பிறகு என் பிள்ளைகள் இந்த பெஞ்சை தூக்க கூடாதுன்னு பெஞ்சில் நம்பர் போட்டிருக்கோம். இது ஜெம்ஸுக்கு சொந்தமான பெஞ்சு. அல்லேலூயா. பூமியிலே நமக்கு பரதேசிகளா இருக்கிறோம். கூடாரவாசிகளாகும் நமக்கிங்கு. இன்னைக்கு எல்லாரும் ஏதாவது சம்பாதிக்கணும், ஏதாவது சம்பாதிங்க, தப்பு இல்லை. நீங்க சம்பாதிச்சா தான் கலை சபைகள் கட்ட முடியும். கூடாரவாசிகளாகும் நமக்கிங்கு வீடென்றும் நாடென்றும் சொல்லலாமோ? கைவேலை இல்லாத வீடொன்றை மேலே நான் செய்வேன் என சொல்லி போகலையோ? கைவேலை இல்லாத வீடொன்றை மேலே நான் செய்வேன் என சொல்லி போகலையோ? ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அள்ளினோட்டானந்தமே இயேசு அண்ணலை. என்னுள்ளமே உன்னில் சஞ்சலம் ஏந்தினாய் கண்ணீரின் பள்ளத்தா கல்லோ இது. என்னுள்ளமே உன்னில் சஞ்சலம் ஏந்தினாய் கண்ணீரின் பள்ளத்தா கல்லோ இது. சேர்ந்து நாம் சங்கீதம் பாடி மகிழ்ந்திடலாம். ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை. அல்லேலூயா. ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணல். ஏன் பாடலாம் தெரியுமா? நிறைய பாட்டெல்லாம் மறந்தே போச்சு. என் மீட்பரின் சத்தம், என் நேசரின் சத்தம், அதை பாடும்போது அவ்வளவு பரவசமா இருக்கும். சின்ன பிள்ளையா இருக்கும்போது அம்மா மாறலாம், நேசரின் சத்தம், கையை தட்டி ஆவியில நிரம்பி பாடுவாங்க. இன்னைக்கு சபையில் அந்த பாட்டை கேட்கிற கதை போச்சு. அல்லேலூயா. ஆனந்தமே பரமானந்தம் இயேசு அண்ணலை அள்ளினோட்டானந்தம் இயேசு அண்ணலை. முத சரணம் தம்பி. இந்த புவி ஒரு சொந்தம் அல்ல என்று இயேசு என் நேசர் மொழிந்தனரே. இந்த புவி ஒரு இயேசு என் நேசர் மொழிந்தனரே. இக்கட்டு துன்பமும் இயேசுவின் தொண்டர்க்கு இங்கே பங்காய் கிடைத்தீரே. ஆமென். இயேசுவின் தொண்டர்க்கு. மூணாவது சரணம் போடுயா. கூடாரவாசிகளாகும் நமக்கிங்கு வீடென்றும் நாடென்றும் சொல்லலாமோ? எல்லா பரதேசிகளும் பாடுங்க. ஆமென். வீடென்றும் நாடென்றும் சொல்லலாமோ? கைவேலை இல்லாத வீடொன்றை மேலே நான் செய்வேன் என சொல்லி போகலையோ? கைவேலை இல்லாத வீடொன்றை மேலே நான். இயேசுவே சீக்கிரம் இக்கரை வாருமன் ஏழை வெகுவாய் கலங்குகிறே. என் நேச தன்முக ஜோதியே அல்லாமல் இன்பம் தரும் பொருள் ஏதும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவின் உயிர்த்தெழுதல் மரணத்தை ஜெயித்து நமக்கு மரண பயத்தை நீக்கி நம்மை மரண பயத்திலிருந்து விடுதலையாக்கி மரணத்தை குறித்த ஒரு தெளிவை நமக்குள்ளே கொடுத்தார். ஆமென். அதனால இயேசுவின் உயிர்த்தெழுதல் எவ்வளவு பெரிய நன்மை பதிலா? மரணத்தையும் மரண பயத்தையும் ஜெயித்த இயேசுவின் உயிர்த்தெழுதல்.
இரண்டாவது வாசிக்கலாமா? 28ஆம் அதிகாரம், மத்தேயு 28ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்போம். மத்தேயு 28ஆம் அதிகாரம். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அப்படி வச்சுக்கிடுவோமா? மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதின் மேல் உட்கார்ந்தார். நல்ல கவனிங்க. இரண்டாவது, இயேசுவின் உயிர்த்தெழுதல் கல்லறையை ஜெயித்தது. எதை ஜெயித்தது? கல்லறைனா பாஸ்டர் பயப்படாதுங்க, இன்றைக்கு உங்களை எழும்ப விடாம கல்லறைனா ஒரு சர்ரத்தை அடக்கி வைக்கிற ஒரு இடம். உங்களை நிறைய காரியங்கள் அடக்கி வைக்கிறது, சில போராட்டங்கள் அடக்கி வைக்கிறது, உங்களை எழும்ப விடாம சில போராட்டங்களை உங்களை அழுத்தி கொண்டிருக்கிறது. கடன் பாரமா இருக்கலாம். கல்லறை கட்டுனது மாதிரி என்னால மூச்சு விட முடியல, எழும்ப முடியல. அன்றைக்கு கல்லறையை ஜெயித்த இயேசுவின் உயிர்த்தெழுதல் இன்றைக்கு உங்க மேல இருக்கிற அந்த பெரிய அழுத்தங்களை உடைத்தெறிந்து கல்ல புரட்டி போட்டது போல உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதங்களை செய்ய போகிறது. ஹல்லேலூயா! இயேசுவின் உயிர்த்தெழுதல் கல்லறையை ஜெயித்தது. தேவ பிள்ளையே, உன்னை அடக்கி வைக்கிற கல்லறை எதுவா இருந்தாலும், உன்னை நெருக்கி அழுத்துகிற போராட்டம் எதுவா இருந்தாலும், உன்னை எழும்ப முடியாதபடி உனக்கு நிரந்தர பூட்டு போடுகிற பிரச்சனை எதுவா இருந்தாலும், கர்த்தருடைய வல்லமை அப்படிப்பட்ட போராட்டங்களை, அது வியாதியா இருக்கலாம், கடன் பாரமா இருக்கலாம், நெருக்கமா இருக்கலாம், சில போராட்டங்களா இருக்கலாம், பிசாசின் உபத்திரவங்களா இருக்கலாம், அதிலிருந்து உனக்கு ஒரு விடுதலையை கொடுப்பதற்கு வல்லமை உள்ளதா இருக்கிறது. கல்லறைகளை ஜெயித்த இயேசுவின் உயிர்த்தெழுதல். அல்லேலூயா! நான் சீக்கிரமா முடிக்க ஆசைப்படுறேன். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 66ஆம் வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 27. அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். மூன்றாவது, இயேசுவின் உயிர்த்தெழுதல் ரோம முத்திரையை ஜெயித்தது. எதை ஜெயித்தது? உங்க சர்டிபிகேட்ல சில சீல் இருக்கா? உனக்கு ஆபரேஷன் தான், உனக்கு நீ வாழ்வு இல்லை. ஜாதகம் இருக்கா? உங்க மேல போடுற முத்திரை இருக்கா? பொல்லாத ஜாதகம், உனக்கு கல்யாணம் ஆகாது. சில சாபங்கள் உங்க மேல முத்திரையா விழுந்திருக்கா? இன்னைக்கு தேவ ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்க மேல பிசாசு போட்டிருக்கிற எந்த முத்திரையா இருந்தாலும் அந்த முத்திரையை உடைக்கிறதற்கு தேவனுடைய வல்லமை, உயிர்த்தெழுதலின் வல்லமை இன்னைக்கு போதுமானதா இருக்கிறது. இந்த முத்திரையை உடைக்கும். அல்லேலூயா! மருத்துவ ரிப்போர்ட்ங்கிற முத்திரை, ஜாதகம் என்கிற முத்திரை, உன் தலைவிதி என்று உனக்கு நீயே போட்டுக் கொண்டிருக்கிற முத்திரை, இந்த முத்திரைகளை என்ன விதமான முத்திரைகள் இருந்தாலும், இல்ல நீ உதவாதவன், திருந்தாதவன், உன்னை கொண்டு பிரயோஜனம் இல்லைன்னு உலகம் உனக்கு கொடுத்திருக்கிற முத்திரை, எந்த முத்திரையா இருந்தாலும் அன்றைக்கு ரோம முத்திரையை உடைத்தெறிந்த வல்லமை இன்னைக்கு உங்க மேல போடப்பட்டிருக்கிற பொல்லாத முத்திரைகளை உடைத்து உங்களை வெளியே கொண்டு வருவதற்கு வல்லமை உள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா! நாக தோஷமோ நாய் தோஷமோ என்ன தோஷமா இருந்தாலும் சரி, முத்திரையை உடைக்கிற வல்லமை. ஓ ரபா கம்தரபலா, டாக்டர்ஸுடைய ரிப்போர்ட்டை உடைக்கிற வல்லமை, தலைகீழா மாற்றுகிற வல்லமை. தேவ பிள்ளையே, உயிர்த்தெழுதலின் ஆராதனையில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இன்னைக்கு உங்கள் எலும்புகள் மேல, உங்க நரம்புகள் மேல, உங்க தசைகள் மேல, உங்க உடம்பு மேல, உங்க குடும்பம் மேல, உங்க எதிர்காலம் மேல பிசாசு போட்டிருக்கிற எந்த முத்திரைகளா இருந்தாலும் அந்த முத்திரைகளை உடைப்பதற்கு அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை போதுமானது. அல்லேலூயா! உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. வாய் திறந்து உங்க வல்லமைகள், ஒரு 15 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். தெழுதல் மகிமை மாறவில்லை, மந்திரம் சூனியம் செய்வினை கட்டுக்கள் இன்றே நம் இயேசு
கட்டுக்கள். எந்த பிசாச வச்சு எப்படிப்பட்ட மந்திரவாதி உங்க மேல ஒரு முத்திரை போட்டிருந்தாலும் அந்த முத்திரைகளை உடைத்தெடுக்கிற தெய்வத்தின் வல்லமை. ஆமென். மந்திர சூனியம் செய்வினை கட்டுக்கள் இன்றே நம் இயேசு உடைத்தெறிவார். ஆவியானவர் நமக்குள் இருப்பதா? Holy Spirit, ஆவியானவர். பாடுங்க பாடுங்க. இந்த வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உள்தெழுதலும் அதிலே மாறவில்லை. இயேசுவா உங்க உயிர் தெழுந்த வல்லமை குறைந்து போகவில்லை அப்பா. வல்லமைகள் குறைந்து போகவில்லை. நல்ல வாய்களை திறந்து நீங்க பாடும்போது உங்க மேல பிசாசு போட்டிருக்கிற, உலகம் போட்டிருக்கிற எல்லா முத்திரைகளும் உடைகிறது இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்திலே. பாடும்போது தேவ ஆவியானவர் சிலருடைய வாழ்க்கையில உள்ள முத்திரைகளை உடைக்கிறார். ரோம முத்திரை உடைந்தது போல உனக்கு எதிராக இருக்கிற முத்திரைகள், உனக்கு எதிராக இருக்கிற கையெழுத்துக்களை கர்த்தர் குலைத்து போடுகிறார். வல்லமைகள் குறைந்து போகவில்லை. அந்த ரபல கபர் அதனபல எக்கர மக்கம் தரபல கபர் அதனபல அந்த ரபல கபர் அதுனபல வசியாந்த. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா. முத்திரைகளை உடைக்கிற தெய்வம். கரங்களை தட்டி நல்ல வாய்களை திறந்து என் முத்திரைகளை கர்த்தர் உடைக்கிறார். எனக்கு எதிராக இருக்கிற முத்திரைகளை தெய்வம் உடைக்கிறார்னு சொல்லுங்க. ஓ, என் குடும்பத்துக்கு எதிரா, என் எதிர்காலத்துக்கு எதிரா இருக்கிற முத்திரைகள், சத்துருவின் முத்திரைகள், பிசாசின் முத்திரைகளை தெய்வம் உடைக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Praise God. எனக்கு நிறைய காரியங்களை சொல்ல விருப்பானா நேரம் இல்லாதபடி நான் சுருக்கமாய் முடிக்கிறேன். மத்தேயு 28 அதிகாரம் 4 வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு 28 அதிகாரம் 4 வசனம். காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு இயேசுவின் மரணம் எதை ஜெயித்தது தெரியுமா? பிசாசு போட்ட காவல்களை ஜெயித்தது. இன்னைக்கு அங்க போகாம இங்க போகாம பிசாசு உங்களை நெருக்கி, சிலரை பிசாசு அழுத்துறான். எப்படிப்பட்ட பிசாசின் போராட்டங்களோ. ஒரு வியாபாரம் பண்ணா ஜெயம் இல்லை, அப்படியே சுத்தி நெருக்கி நிற்கிற பிசாசின் வல்லமைகள், காவல்காரர்களை போல இருக்கிற வல்லமைகள், அதை உடைத்து அதை முறியடித்து ஆண்டவர் இன்றைக்கு அவதை செத்தவன போலாக்கி உன்னை வெளியே கொண்டு வருகிறார். சில காவலாளர்கள், பிசாசின் நபர்கள், பிசாசு திரும்ப சொல்ல, பிசாசின் வல்லமை என்கிற காவலாளர்கள் உன்னை சுற்றி நெருக்கி உன்னை எழும்ப விடாம எங்கேயும் போராட்டங்களை கொண்டு வந்து உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிற சில பிசாசின் வல்லமைகள் என்கிற காவலாளர்கள் இன்றைக்கு செத்து விழும்படி தேவனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை உன்னுடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறது. உனக்கு எதிராக எழும்புகிற பிசாசின் காவலாளர்களை இன்றைக்கு ஆண்டவர் முறியடிக்கிறார். தேவ பிள்ளையே, உனக்கு விரோதமா சில காவலாளர்கள் கண்பிடித்துக் கொண்டிருக்கிறாங்க. உன்னை நகல விடாம, உன்னை முன்னேற விடாம, உன்னை வாழ விடாம சில பிசாசின் வல்லமைகள் உனக்கு எதிராக நிற்கிறது. ஆண்டவர் அப்படிப்பட்ட வல்லமைகளை இன்னைக்கு நிர்மூலமாக்கி கர்த்தருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமைக்கு முன்பு அப்படிப்பட்ட காவலாளர்கள் செத்து விழுந்தார்கள். இன்னைக்கு உனக்கு எதிராக இருக்கிற சில பொல்லாத வல்லமைகளை ஆண்டவர் தரைமட்டமாக்க போகிறார். கர்த்தருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை மரணத்தையும் மரண பயத்தையும் ஜெயிக்கிறது. கர்த்தருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை கல்லறையை ஜெயிக்கிறது. நம்மள ஒரு கல்லறையும் மூடி வைக்க முடியாது. ஓ, கர்த்தருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை, ஓ
ஹalleluya. நமக்கு விரோதமாக எழும்புகிற ரோம முத்திரை என்கிற பிசாசின் அதிகாரங்களை ஜெயிக்கிறது கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை. நமக்கு விரோதமாக நிற்கிற பிசாசு என்கிற காவலாளர்களை ஜெயிக்கிறது. ஹalleluya. சத்துருக்கள் நடுவே ஒரு பந்து பங்காய் எனக்கேற்படுத்தி, சத்துருக்கள் நடுவே ஒரு பங்கு, ஆமென், பங்காய் எனக்கேற்படுத்தி, சுக தைலம் கொண்டன் தலையை சுகமா அபிஷேகம் செய்குவியா தேவபிதா எங்கள் சிறுமை தாழ்ச்சி அடைகிலே. சத்துருக்கள் நடுவே ஒரு பங்கு பங்காய் எனக்கேற்படும், பகைவர் ஒரு பங்கு. பிசாசின் வல்லமையே அப்படி சொல்லுங்க. என்ன சுத்தி இருக்கிற பிசாசின் வல்லமை. பாஸ்டர், பிசாசு சில நேரம் மனுஷர்களை தூண்டி விடுறான். அப்படி பாதிக்கப்படுறீங்களா? சில பிசாசு மனிதர்களை தூண்டி விட்டு எனக்கு ரொம்ப பிரச்சனை உண்டாக்குறான். அல்லேலூயா. பகைவர் கேதீரே ஒரு பங்கு. நான் சொன்னேன், எங்க சொன்னேன் எனக்கு ஞாபகம் இல்லை, மசாரில் சொன்ன நினைக்கிறேன். இங்க பாருங்க, பிரச்சனை இருக்கிறது போல பிரச்சனையும் இருக்கட்டும், பிரச்சனைக்குரிய நபர்களும் இருக்கட்டும், பிரச்சனை அனுபவிக்கிற தேவ மனுஷனே நீயும் இரு. அப்போதான் கர்த்தர் உன் தலையின் மேல எண்ணெயை வைக்கும் போது, அல்லேலூயா, உனக்கு விரோதமா பேசினவர்கள், உனக்கு விரோதமா எழும்பினவர்கள், உன் மேல கர்த்தர் வைக்கிற மகிமையை, நமக்கு ஆதரவானவங்க 100 பேர் மத்தியில் நமக்கு ஒரு அவார்டு கொடுக்கறது நல்லதா? நம்மளை பத்தி வயர் எரிகிற அந்த 100ல ஒரு 50 சேர்த்து 150 பேரா எரிகிற 50 பேர் இருக்கும்போது அவார்டு கொடுக்கறது நல்லதா? சொல்லுங்களேன். பேச மாட்டீங்களா? எப்போ உங்களுக்கு கம்பீரமா இருக்கும்? ஆண்டவர் தான் சொன்னாரு, அப்பா உனக்கு சாதகமான சூழ்நிலை மட்டும் இல்ல, சில பாதகமான சூழ்நிலை இருக்கும். ஏன்னா அப்பந்தான் நான் உன் தலையை உயர்த்தும் போது அது மகிமையா இருக்கும். பகைவர் கேதீரே ஒரு பந்து பங்காய் எனக்கென் ஏற்படுத்தி, பகைவர் கேதீரே ஒரு பந்து பங்காய் எனக்கென் ஏற்படுத்தி, சுகத்தைலம் கொண்டன் தலையை அவர் சுகமா அபிஷேகம் செய்குவார் தேவபிதா எங்கள் மேய்ப்பனல்லோ சிறுமை. ஒருவேளை மந்திரங்களை பண்ணி உங்களை அழிக்கணும்னு சிலர் காத்திருக்கலாம். உங்க குடும்பத்துக்கு எதிராக மந்திரவாத வல்லமைகள் இருக்கலாம். அது போர் சேவகன் போல எழுப்பி இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், அந்த மந்திரம் பண்ணினவர்களும் மந்திரம் பண்ண சொன்னவர்களும் அந்த மந்திர வல்லமைகளுக்கு முன்பாக கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்யும் போது அப்பதான் தேவனுடைய மகிமை வெளிப்படும். பகைவர் கேதீரே ஒரு பங்கு பங்காய் எனக்கென் சுகத்தைலம் கொண்டன் தலையை அவர் சுகமாய் அபிஷேகம் செய்குவார். ஓ, உங்க உயிர்த்தெழுந்த வல்லமை இயேசுவே, இயேசுவே தேவபிதா. இந்த ஆராதனையில உங்க உயிர்த்தெழுந்த வல்லமை எங்க ஜனங்கள் மேல வெளிப்படும்படி தெய்வமே, நான் உடைய ஊழியக்காரனா ஆண்டவரே நின்று ஜெபிக்கிறப்பா. எல்லாரும் எழும்புவோமா? 2 நிமிடங்கள் எழும்புவோம். அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உங்க மேல வெளிப்பட இருக்கிறது. உங்களுக்கு எதிரான கையெழுத்துக்களை குறைத்து போல இருக்கிறது. முத்திரைகளை உடைக்க இருக்கிறது. ஓ, போர் சேவகர்களை அழிக்க இருக்கிறது. ஓ, மரண பயத்தையும் மரணத்தையும் ஜெயிக்க இருக்கிறது. கல்லறைகளை இயேசுவின் நாமத்திலே புரட்டி போடுவதற்காக வாய்களை திறந்து அவரை உயிர்த்தெழுந்த வல்லமை இன்னைக்கு உங்களை பலப்படுத்துகிற இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உங்க உயிர்த்தெழுதல் ஒரு 5 நிமிடம் மாத்திரம், 5 நிமிடம் மாத்திரம். வாய்களை திறந்து உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஆமென். வல்லமைகள் குறைந்து போகவில்லை. வாய்களை திறந்து இந்த போராட்டங்களை ஜெயிக்கிற வல்ல
மரண பயங்கள் விலகட்டும். நான் ஜெபம் பண்றேன், நீங்க பாடிக்கொண்டே இருங்க. இயேசுவின் நாமத்திலே மந்திர சூனியம் மரண பயம் விலகணும். நம் இயேசு உடைத்தெறிவார். நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் அலக்கிடுவோம். ஆவியானவர் நமக்குள். பாடிக்கொண்டே இருங்க. நான் ஜெபம் பண்றேன். இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்திலே மந்திர சூனியம் செய்வினை கட்டுங்கள். இயேசுவின் நாமத்திலே எல்லா மரண பயங்கள், அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்திலே, ஆண்டவரே கல்லறை போன்ற அனுபவங்கள் இயேசுவின் நாமத்திலே நிர்மூலமாவதாக. நான் ஜெபம் பண்றேன். உம்முடைய ஊழியக்காரனா, உம்முடைய வேலைக்காரனா, உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே அப்படிப்பட்ட காரியங்களா சாதிக்கப்பட்ட குடும்பங்கள் மகிமை 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 உயிர் தெழுந்த வல்லமை, உயிர் தெழுந்த வல்லமை, உயிர் தெழுந்த வல்லமை ஒவ்வொரு குடும்பங்கள் மேல் இறங்கட்டும். உயிர் தெழுந்த வல்லமை, உயிர் தெழுந்த வல்லமை, உயிர் தெழுந்த வல்லமை எலும்புகளுக்குள்ளே, நரம்புகளுக்குள்ளே, தசைகளுக்குள்ளே உயிர் தெழுந்த வல்லமை, உயிர் தெழுந்த வல்லமை. Send your glory, Lord. விவல கந்த ரபல கபல குல வலப ரப கந்த எக்கர வல அந்த ரபல கபர அதன வல அந்த ரபல திரபல கந்த ரபல துன வலப இக்கர வலப கந்தன இக்கபல வரப அந்த ரபல துன வலப கந்தன அந்த ரப கசா எக்கர சியா. எல்லா மந்திர கொல்லாத வல்லமைகள், போர்ச்சேவருடைய வல்லமைகள், ஓ கல்லறை போன்ற அனுபவங்கள், மரண பயங்கள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாவதாக. எங்கள் ஆண்டவர் எல்லா போராட்டங்களை ஜெயித்திருக்கிறார். தேவ பிள்ளையே, மரணம் ஒரு நாள் வரலாம், ஆனால் மரண பயம் உனக்கு இல்லை. தேவ பிள்ளையே, ஒரு கல்லறை போன்ற அனுபவங்களும் ஆசீர்வாதங்களை மகிமையை தடுத்து நிறுத்த முடியாது. ஒரு முத்திரையும் உன் மேல டாக்டர் போட்டிருக்கிற முத்திரையா இருக்கலாம், உலகம் கொடுத்திருக்கிற முத்திரையா இருக்கலாம், எந்த முத்திரைகளும் பிசாசின் ஏவல் சூனியம் என்கிற முத்திரையா இருக்கலாம், எந்த முத்திரையும் உன்மேல அதிகாரம் கொள்ள முடியாது. உனக்கு விரோதமா எத்தனை போர்ச்சேவகர்கள் எழுப்பினாலும் அது உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஏன் தெரியுமா? உனக்குள்ள இருக்கிற உயிர்த்தெழுந்த வல்லமையின் ஆவியானவர், உனக்குள்ள இருக்கிற உயிர்த்தெழுதலின் வல்லமை ஜீசஸ். பிதாவே, பிள்ளைகளுக்காய் பாரத்தோடு ஜெபிக்கிறேன். நீங்க சொன்ன வார்த்தைகளை சொன்ன பிரகாரம் பிள்ளைகளோட சொல்லி இருக்கிறப்பா. உயிர்த்தெழுந்த வல்லமை பிள்ளைகளோடு கூட இருந்து அவர்களோடு போராடுகிற இப்படிப்பட்ட எல்லா போராட்டங்களையும் உடைத்தெறிந்து ஒரு ஜெயமுள்ளவர்களாய் வாழ உயிர்த்தெழுந்த வல்லமை உதவி செய்வதாக. நீ கூட இருங்கப்பா. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறா, ஜெயமாக நடத்திடுவா. சுவாசத்தோட சொல்லணும். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறா, ஜெயமாக. எங்க தரிசனத்துல ஒரு ஜெயம். ஆமென். ஹalleluya. அவர் நாமத்திற்கு ஜெயமாய் நடந்து போகிறதற்கு நன்றி அப்பா. கரத்தை கர்த்தர் வெளிப்படுத்தி உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொரு குடும்பங்களுக்கு வெளிப்படுத்தி நடத்துகிறதற்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்ய ஐக்கியமும் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையும் இன்னைக்கு நம்மோடும் கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் இந்த பூலோகத்தில் ஆராதிக்கிற சகல பரிசுத்தவான்களோடும்
இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தாபரிப்பதாக. ஆமென்.